அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் அந்த வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான மனுக்களின் மீது விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மனுவும் தனித்தனியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கரூரில் கூட்ட நெரிசலின் போது 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான மனுக்கள், அது தொடர்பான வழக்கின் விசாரணை இன்று தொடங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு மனுவும் தனித்தனியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனுவும் தனித்தனியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அந்த மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த அமர்விலே இன்று விடுமுறை கால நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. அந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பேரணி, கூட்டம், மாநாடுகள் அதுபோன்று கூடக்கூடியவற்றை முறைப்படுத்தி வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் பல்வேறு நபர்கள் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், கரூரில் இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ரூபாய் 50 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சமும் இழப்பீடு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளுடன் பல பேர் பொதுநல மனுக்களையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவை அனைத்தையுமே இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த விசாரணையானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த விவகாரத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது தமிழக காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி ஆனந்தும் அதே போல நிர்மல்குமாரும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்விலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகின்றது. கரூர் சம்பவம் தொடர்பான அந்த பொதுநல மனுக்கள் மற்றும் நிர்வாகிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான அந்த விசாரணையானது நடைபெறுகின்றது.